ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சாரி 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 சாரின்னு சொல்லியே வந்து நம்ம செய்து வந்து சாரியை வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்த நம்ம வந்து இவங்க தமிழ் செல்வி பார்த்தீங்கன்னா வந்து வாங்கி அதை கட்டிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. அதுதான் இப்போ வந்து ப்ரொமோ வந்து ஹைலைட்டாக போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே அதுதான் வரப்போகுதுன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செய்து வந்து தமிழ் செல்வி தூங்கிட்டு இருக்கும்போது தமிழ் செல்வி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகிட்ட வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து நான் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன், உங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், நீ வயிற்றில் இருக்கிறது தெரியாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் பாப்பா, என்னை மன்னிச்சிரு பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் வந்து தமிழ் செல்வி அதை கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் கேட்காத மாதிரி தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து மறுநாள் காலையில் வந்து சேலையெல்லாம் கொண்டு வந்து சேலையில் வந்து ஃபுல்லாகவே வந்து சாரி சாரி சாரின்னு சொல்லிட்டு சேது கையாலேயே வந்து நெஞ்சு கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த புடவையை வந்து கட்டிட்டு வந்து நிற்பாங்க தமிழ்ச்செல்வி. நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்ச்செல்வி கிட்ட தமிழ்ச்செல்வி நான் வந்து ஒரு விஷயம் பேசணும், கண்டிப்பாக வந்து இதை நான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வி எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. சேது இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி, நான் இத்தனை நாள் வந்து உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டேன், இனிமேல் வந்து கஷ்டப்படுத்த மாட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன நடக்குன்னு பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி வந்து இன்னும் மன்னிப்பாங்களா, சேது வந்து தமிழ்ச்செல்வி மன்னிப்பாங்களா இல்லை மன்னிக்க மாட்டாங்களா, இல்லை வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அடுத்த எபிசோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்டேட் பிடிச்ச மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.